எங்க வந்திருக்கோம்னா சாந்திபுரம் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் தான். நிறைய வந்து எச்ச மாடு, ஜெர்சி மாடுங்க, நாட்டு மாடுங்க இந்த மாதிரி வந்து கொண்டு வருவாங்க. நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நாட்டு மாடுங்க தான் வந்து பார்க்க போறோம். என்ன ரேட்டுகளா வந்து போகுது, எந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சாந்திபுரம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்களா, இது வந்து ஆந்திரா குப்பம் பக்கம் இருக்கு. குப்பம்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர். அதே வந்து கிருஷ்ணகிரில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரும் இந்த சாந்திபுரம் மார்க்கெட். அப்படியே வந்து சந்தைக்குள்ள போயிட்டு என்ன ரேட்டுகளா வந்து போகுது அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க. சோ மறக்காம வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே, அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து போவோம். ఏం చెప్తానా 16 కూడా 16 இந்த கணுக்குட்டி மட்டுமே வந்து 16,000 வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வியாபாரம். எப்படி இருக்குன்னு பாருங்க, ஜோடி அருமையா இருக்கு பார்க்க. అంతా వచ్చేస్తాయి 2 నెలలు பல்லனா పిల్లలు ఇంకా సంవత్సరం ఏమన్నా எந்த ஊர்தா? எந்த ஊர்து? ஆந்திரா. ஆந்திரா வந்து சரியான இருது. இது என்ன விலை நான் ஜோடி? இது 70. ஸோ 76,000 வந்து அருமையான கண்ணு. இதுவும் நல்லா இருக்கு, கால கண்ணு. என்ன விலைண்ணா இது? 30. అడిగా తమిళనాడులో 5 கேட்டிருங்க நீங்களே. 30 சொல்றாங்க, அவளுக்கு வந்து போவாது. பேசினா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம் 20க்குள்ளேயே. பாய்ச்சல் இருக்கு லைட்டா. கட்டி எல்லாம் கொடுக்க வியாபாரி இல்ல, நீ ரைட்டா అడిగింది కుదిరిగా వాళ్ళేం తెలిసిలేదు నైట్స్ పైన ఇచ్చిపెట్టు 13,000 అడిగింది పైన ఇచ్చిపెట్టు సూతులు అవుతున్నాయి ఈ గిన్నె పొడిస్తుంది అది జొత్తుకి వేరే వేసి 70,000 అమ్ముతుంది అనుకుంటా. ఓహో, ఒక సంవత్సరం సాకు నువ్వు ఇది జొత్తు. சின்ன சின்ன கண்ணு, பொட்டை கண்ணு ஜோடியா இருக்கு. என்ன விலைண்ணா ஜோடி? 35. ஜோடி 35. 2 பொட்டை கண்ணாண்ணா? ரெண்டுமே வந்து கால கண்ணை தான், ஜோடியா இருக்கு. என்ன வேலை இது?
ஐம்பத்தி 55 55. எந்த ஊருதுண்ணா? கோட்லிங்க. கோட்லிங்க. எத்தனை மாசம் கண்ணு? 8 மாசம் கண்ணு. இங்க ஒரு கண்ணு சரியா தான் இருக்கு, நல்லா இருக்கு கண்ணு. நல்லா வந்து ஒயிட்டா தெரியுது, நல்லா இருக்கு பார்க்க அருமையா. கால கண்ணு தான், நல்லா இருக்கு அருமையா. வணக்கம். 22,000 வந்து சொல்றாங்க. காலா கண்ணு தான், ஆனா நல்லா இருக்கு கண்ணு. நான் சொல்லி சுத்தம் எல்லாம் வந்து கிளீனா இருக்கு. நான் வந்து 22 வந்து சொல்றாங்க. வந்து ஏருக்கு இந்த மாதிரி வந்து ஆகும் இந்த எருதுங்கள்லாம். இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வரீங்கன்னா நாட்டு மாட்டுக்காக வந்து ரொம்ப லாங்ல இருந்து வர வேணாம். ஏன்னா வந்து நாட்டு மாடுங்க வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே வந்து இந்த சேம் மாடுங்க, எச்ச மாடு, ஜெர்சி மாடுங்க, இதுதான் வந்து நிறைய வந்து இருக்கும். கைக்கார மாடுங்க, சன மாடுங்க. நாட்டு மாடு வந்து கம்மியாக தான் இருக்கும் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து நல்ல நல்ல கண்ணுக்குட்டிகள்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க, பண்டைய கண்ணுக்குட்டிங்கெல்லாம். இதோ வந்து பாருங்க அருமையா இருக்கு. இங்க பண்டையில வந்து போட்டு இருக்காங்க, சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போட்டு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்ணுக்குட்டி. பல்லடா இன்னும் பல்ல வைக்கல, இன்னும் வந்து பல்லே வந்து போட கிடையாது. நான் பண்டையில் போட்டு இருக்கேன். என்ன வேலைண்ணா? என்ன வேலை? 20. ஸோ 20 சொல்லிட்டு இருக்காங்க. கம்மியாக தான் வந்து இருக்கு நாட்டு மாடுங்க. ஸோ அந்த சைடு வந்து ஒரு சரியாக தான் இருக்கு கண்ணுக்குட்டி, பொட்டை கண்ணுக்குட்டி தான் நினைக்கிறேன். பாப்போம், அந்த சைடு வந்து ஒன்று இருக்கு. இல்லை வந்து பண்டைக்கு வந்து ஆகும் போல. ஸோ நல்லா இருக்கு பாருங்க கண்ணுக்குட்டி, பொட்டை கண்ணுக்குட்டி தான், அந்த சின்ன கண்ணு தான். ஏன்னா பல்லாண்ணா? பல்லா பல்லு இல்லையா? பல்லு வந்து கிடையாது, பொட்டை கண்ணு. நல்லா இருக்கு அருமையா பார்க்க.
என்ன விலைண்ணா இது? என்ன விலை? 35. ஸோ 35. இது வந்து சின்ன கண்ணா இருக்கு, காளை கண்ணு. இந்த சின்ன கண்ணு என்ன விலை? 25. దానికి ఏం అట్లా కడేసి ஸோ சின்னதா கண்ணு பாருங்க, அருமையா இருக்கு. ஆனால் பால் கண்ணு தான், சின்ன கண்ணு அருமையா இருக்கு. ஆனால் பார்க்க இன்னும் 2 மாசம் வந்து பால் குடிச்சுன்னா அருமையா வரும் கணக்குட்டி. சரி, ஓகே. இந்த வீடியோஸ் வந்து முடிச்சப்போ வந்து கம்மியா தான் வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து கணக்குட்டி வந்து கிடையாது. நான் ஸோ வந்திருக்கு, நல்ல நல்ல கணக்குட்டியெல்லாம் வந்திருக்கு. ஏருக்கு பண்டைய கணக்குட்டியும் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ வாங்க, நேரில் பக்கமாக இருந்து மட்டும் வாங்க, ரொம்ப லாங்ல இருந்து வந்து வர வேணாம். ஏன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும் நாட்டு மாடுங்க. சரி, ஓகே. அடுத்த வாரம் வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுப்போம். அப்படியே வந்து நம்ம வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடுங்க வந்து பார்ப்போம். அது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ்ல வரும். ஸோ பார்க்க நினைச்சா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.